மேஷராசி என்பர்களே, ராசியிலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். தனாதிபதி மற்றும் களத்திராதிபதியாக இருக்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே அவர் சஞ்சரிப்பதனாலே ஏற்ற பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. சில சமயம் உங்களுக்கு குடும்பத்தார் தலைவலி போல் தோன்றுவார்கள். ஒரே டென்ஷனாக இருக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கிறோம், நமக்கு இவர்கள் அனுகூலமாக இல்லை என்கின்ற ஒரு டென்ஷன் இருக்கலாம். மனைவி நமக்கு சாதகமாக இல்லை, தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாள் என்கின்ற ஒரு டென்ஷன் இருக்கலாம். அல்லது மனைவிக்கு ஏதோ உடல்நலக் குறைவு, மனைவியுடைய தேவை நிறைவேற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம். ஆனால் இவைகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் நாளை மாலைக்கு மேல் இருக்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டாம், சற்று பொறுமையோடு இருங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய மகாலட்சுமியுடைய அருளாலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் நாளைக்கு அதிகமாகும். பெண்களுக்கு ஏதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போவது நாளைதும் உங்களுக்கு சிறப்புடைய தினமாக மாற்றி தரும். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்த தியான பயிற்சி மேற்கொள்ளுங்கள். தொழில் செய்பவருக்கு ஏற்றமான காலமாக இருக்கிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் நாளை தினம் நடக்கும். நாளைய தினம் உங்களுடைய முயற்சிகள் நாம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் நட்சத்திரத்திலே நாளை சஞ்சரிக்கிறார். விரயத்தில் இருப்பதனாலே விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ? நிச்சயம் இருக்காது. அந்த விரயங்களுக்கு சுப விரயமாக அமைந்துவிடும். சகோதரர்களில் சில செலவுகள் ஏற்படும். அதற்கு உங்களுக்கு ஆதாய பலனே உண்டு. தொழில்துறை விரிவுபடுத்தலாம். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கின்றன. பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள், உங்களுடைய தாய் வழி, சகோதர வழி, மனைவி வழி, இவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே வெற்றி பெறுவார்கள். தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றமான காலமாக நாளைய தினம் இருக்கிறது. நாளைய தினம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, தனாதிபதி லாபத்தை சஞ்சரிக்கிறார். தன லாபங்களை தர வேண்டும். அதே சமயம் அவர் விரையாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதனாலே கொடுத்த லாபத்தை அவரே பறித்துக் கொள்வாரோ அப்படிங்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. தாய்க்கு செலவிடுதல், மனைவிக்கு செலவிடுதல், இப்படி ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுடைய உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கின்றன. புதிய பொருளாதார ஆதாயங்களும் தென்படும். தொழிலானது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சொந்த தொழில் வைக்கலாமா, புதியதாக ஏதாவது செய்யலாமா என்கின்ற யோசனைகள் இருக்கலாம். நாளை தினம் அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. சில பேர் தெய்வீக திருத்தலங்களுக்கு சென்று அதன் மூலம் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பெண்களுக்கு ஆதாயங்கள் பெருகக்கூடிய நாள், மாணவர்களுக்கு ஏற்றமிக்க நாள், தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு வளமிக்க நாள். நாளைய தினம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களே, ராசிநாதன் சுக்கிரனுடைய சாரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாள் என்று சொல்லலாம். நூதன வியாபாரங்கள் வேறு ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டி நினைத்திருந்தால், அதாவது டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜி உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. சில பேருக்கு மாங்கல்ய பாக்கியங்களை, அது பற்றிய தகவல்களை உங்களை விசாரிக்கலாம். இப்படி இருக்கிறது, தருவீர்களா? ஆடி மாதம் போக்கட்டும், பார்க்கலாம் என்று சொல்லுங்கள். இன்னும் சில பேருக்கு உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு நாள், கணவன் மனைவி உறவுகள்லாம் பலப்பட்டு நிற்கிற ஒரு நாள். குடும்பத்திலே இருந்தவர்களுக்கெல்லாம் குழப்பங்கள் நீங்கி ஒரு சுபிட்சத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக நாளைய தினம் இருக்கிறது. உங்களை சுற்றி இருந்த இறுக்கங்கள்லாம் தளர்ந்து மன மகிழ்ச்சியும் மனம் மிக லேசானது போல் ஒரு உணர்வும் நாளைய தினம் உங்களுக்கு இருக்கும். பெண்களே, உங்களுடைய புகழ் பரவும். மாணவர்களுக்கு தன்னுடைய படிப்பு ஒருமுகப்படும். தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் நாளைய தினம் காத்திருக்கின்றன. நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, விரையாதிபதியாக இருக்கிற சந்திரன் பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். சுக்கிரனுடைய சாரம் உங்களுக்கு 3-10 சாரம். இனி கவலைப்பட வேண்டியதற்கு ஒன்றுமில்லை. எடுத்த தொழிலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் உடனுக்குடன் செய்து முடித்துவிடலாம் என்ற எண்ணம் தோன்றும். மன வலிமையும் உடல் வலிமையும் கூடும். ஆரோக்கியம் சீர்படும். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திற்கு புத்தம் புதிய பொருட்களை ஏதேனும் வாங்கி மகிழ்வீர்கள். மனைவி மூலமாக சில அனுகூலமான பலன்கள் உண்டு.
பெண்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நாள், மாணவர்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள், தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நாளைய தினம் இருக்கிறது. நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களை தொடர்ந்து சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலே இருந்து கொண்டு வருகிறீர்கள். நாளை மாலைக்கு மேல் சந்திராஷ்டமம் விலகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய தனாதிபதியாக இருக்கிற சந்திரனுடைய உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பதினாலே பொருளாதார ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வேண்டுமளவுக்கு பொருளாதாரம் இல்லை என்றாலும் உங்களுடைய அவசிய தேவைகளுக்கு பணம் வரும். அதற்காக கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி கூட ஆரம்பிக்கும். சகோதர சகோதரிகளிலே சில அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. வெளியிடங்களுடைய மதிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு உங்களுடைய மனோபலங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கும். நாளைய தினம் உங்களுக்கு அனுகூலமான தினமாக மாறுவதற்கு துர்க்கையின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு வளமுடைய காலம், மாணவர்கள் படிப்பில் கவனம் கொள்ள வேண்டிய காலம், தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய காலம். நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, ராசிநாதனுடைய சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் நட்சத்திரத்திலே சந்திரன் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மனதுக்கு மிகவும் இனிமையான மகிழ்ச்சியை தரக்கூடிய, மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை தினம் இருக்கிறது. கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுதல், புதிய இடங்களுக்கு சென்று மகிழுதல், எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனாலே உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்ந்து போகுதல், அதீத தன்னம்பிக்கையின் காரணமாக புதிய முயற்சிகளை எடுத்தல், இப்படி பல வகையிலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள்லாம் நாளை தினம் காத்திருக்கின்றன. திடீர் பொருளாதார வரவு உங்களை திக்குமுக்காடச் செய்யலாம். சொந்தக்காரருடைய வரவு, உறவுடைய வரவுலாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நல்ல ஒரு மன மாற்றத்தையும் உடல் வளத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக நாளை தினம் இருக்கிறது. நாளை பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கக்கூடிய ஒரு நாள், மாணவர்களுக்கு படிப்பிலே ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நாள், தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்களும் தொழில் வளர்ச்சியும் தொழில் வருமானங்களும் பெருகக்கூடிய ஒரு நாளாக நாளை தினம் இருக்கிறது. நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களை விரையாதிபதியாக இருக்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் 6ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் மனதில் சில குறைபாடுகள் வந்து போகும். உங்களுடைய மனோபலத்தை குறைக்கும் வகையிலே சில சூழ்நிலைகள் நடக்கலாம். ஆனாலும் உங்களுடைய மனோபலம் குறையாது. உங்களுடைய தன்னம்பிக்கை கைவிட வேண்டிய அவசியமில்லை. எதிலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய தன்னம்பிக்கை முன்னேற்கும். உங்களுடைய வாக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருப்பதனால எதிலும் நீங்கள் வெற்றியே பெறுவீர்கள். எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் குரு பகவான் அருளாலே சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்திலே உங்களுடைய பேச்சு எடுபட வேண்டுமென்றால் சற்று பொறுமையாக பேசுவது நல்லது. எதற்கெடுத்தாலும் எதிலும் சந்தேகப்படுகிற சில சூழ்நிலையும் மனோபாவம் வரும். அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு மனதை திறந்த மனதோடு வைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நாளை தினம் அனுகூலமான தினமாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமுடைய காலம் என்றாலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மாணவர்கள் தங்கள் படிப்பிலே கவனம் மேற்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்த தியான பயிற்சியும் செய்து கொண்டால் நாளை தினம் சிறப்பாக இருக்கும். தொழில் முனைவோருக்கு ஏற்றமான பலன்கள் காத்திருக்கின்றன. நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்களே, 6ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். அதே சமயம் அவர் லாபாதிபதியும் கூட. எதிரிகளாலே அல்லது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களும் உங்களுக்கு லாபமே வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதாவது அவர்கள் உங்களுக்கு இணக்கமாக போகலாம். சக மனிதர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கலாம். அவர்களோடு உங்களுக்கு இணக்கமாக போகலாம். உங்கள் மீது கொண்ட ஒரு துவேஷத்தை அவர்கள் மறந்து உங்களை புரிந்து கொண்டு உங்களை சுபிட்சமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆகையினால் நாளை தினத்தை நீங்கள் பொறுமை காப்பதோடு யாருக்கும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை மேற்கொண்டால் எதிரிலும் உங்களுடைய நண்பர்களாக மாறிப்போவார்கள். புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதனாலே நீங்கள் வாழ்ந்திருந்த கோணத்திலும் ஒரு புதிய கோணத்திலே சிந்தித்து பார்ப்பீர்கள். அதற்கு தீர்வு என்ன செய்யலாம் என்று முடிவெடுப்பீர்கள். அந்த முடிவின் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். நாளை பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகளும் மாணவர்களுக்கு படிப்பிலே வளமும் தொழில் முனைவோருக்கு ஏற்றமான காலமாகவும் இருக்கிறது. நாளை உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களை வீடு வாகன வகையிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன.
யோகாதிபதியாக இருக்க சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பதினாலே சில யோக பலன்கள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். மனைவி வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் இவைகளாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு பலப்படுகிறது. நட்பு வட்டங்கள் பெருகும். நட்பு மூலமாக சில அரிய பெரிய காரியங்களெல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள். நினைத்த மாற்றத்தில் சில விஷயங்களாம் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய மனோபலமும் உடல் பலமும் கூடக்கூடிய ஒரு நாளாக நாளைய தினம் இருக்கிறது. நாளை பெண்களுக்கு அனுகூலமான காலமாகவும் மாணவர்களுக்கு ஏற்றமுடைய நாளாகவும் தொழில் முனைவோருக்கு பலம் தரக்கூடிய ஒரு நாளாகவும் நாளை தினம் விளங்குகிறது. மொத்தத்தில் நாளை தினம் உங்களுக்கு சிறப்புடைய ஒரு நாள். நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிபடைய வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, சந்திர சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான சஞ்சாரமாக இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவானுடைய சில தொல்லைகளினாலே உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் மகாலட்சுமியுடைய அருளாலே வெற்றி பெறச் செய்யலாம். எதிலும் தேக்கம் இருந்த சூழ்நிலைகள் மாறி இனிய ஒரு வாய்ப்புகள் பெறக்கூடிய நாளாக நாளைய தினம் இருக்கிறது. குடும்ப உறவுகள் உங்களுடைய முன்னேற்றத்திலே பங்கெடுத்துக் கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். எத்தனை பெரிய காரியங்களையும் அவர்கள் மூலமாக நீங்கள் எளிதாக முடித்து விடுவீர்கள். உங்களுடைய பொறுமைக்கு நாளை தினம் பரிசு கிடைக்கப் போகிறது. நாளை பெண்களுக்கு வளமுடைய காலம், மாணவர்களுக்கு ஏற்றமுடைய காலம், தொழில் முனைவோருக்கு வருமானங்கள் தரக்கூடிய காலம். நாளை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, தனஸ்தானத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 3-8 கூடைய சுக்கிரனுடைய சாரத்தை சஞ்சரிக்கிறார். ராசியில் இருக்கிற கேது சில பல தொல்லைகளை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் உங்களுடைய முயற்சியினாலும் வாக்கினாலும் மன வலிமையினாலும் ஜெயித்து கொண்டே வருகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் நாளை தினம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலமாக இருக்க போகிறது. கூட்டுத் தொழில் செய்யலாமா? நிச்சயம் செய்யலாம். அதற்கு ஒரு வாய்ப்புகள் வரும். செய்து கொடுத்த தொழில் பணம் வரவில்லை, இப்போ கேட்போமா? கேட்டு பாருங்கள், பணம் கிடைக்கும். நம்முடைய உறவினர்கள் நமக்கு சாதகமாக இல்லையே என்று இயங்கிக் கொண்டு சாதகமாக இருப்பார்கள். பேசி பாருங்கள். எந்த விஷயமும் நீங்கள் பேசினால் முடியக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. மொத்தத்திலே நாளை தினம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதோடு பிரச்சனைகளை பேசி தீர்த்து விட முடியும்.